ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட முக்கியமான எக்கனாமிக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதிகரிக்குமா, குறைக்குமா, இல்லை ஒரே அளவில் வச்சுருக்குமா, இல்லை எந்த வித சேஞ்சும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா பணத்தோட மதிப்பு வந்து குறையிறது தான் வந்து இன்ஃப்ளேஷன். இதுவே டீஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீஃப்ளேஷன் அப்படின்னா பணம் மதிப்பு வந்து அதிகரிக்கும். அது என்ன பண மதிப்பு குறையிறது அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் இப்போ 10 ருபீஸ்னால் என்னது, 10 ருபீஸ் நோட்னா எப்போதுமே 10 ருபீஸ் தானே. அது எப்படி 15 ருபீஸாக மாற முடியுமா, இல்லை வந்து 5 ரூபாயாக மாற முடியுமா அப்படின்னா அப்படி வந்து மாறாது. நம்ம வந்து பணம் மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு இங்கே சொல்கிறோம்ல, இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பொருள்களுடைய விலை வந்து அதிகரிச்சிடும். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொருளோட விலை என்ன ஆகும், கம்மியாயிடும், குறைஞ்சிடும். இது எப்படி வந்து பொருள் விலை அதிகரிக்குது குறையுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தேவையை பொறுத்து தான் வந்து எப்போதுமே என்ன இருக்கும், சப்ளை இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நம்மளுக்கு தேவை வந்து அதிகமாக இருந்துச்சு, பணம் நிறையா பணம் வந்து புழங்குது அப்படின்னு வச்சுப்போம். பொருளாதாரத்தில் என்னென்னா இந்திய பொருளாதாரத்தில் நிறைய பணம் வந்து இருக்குது. பணம் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரோட தேவையும் என்ன ஆகும், அதிகமாகும். தேவை அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ளைவும் அதிகம் பண்ணணும். அது மாதிரி அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொருளோட விலை வந்து அதிகமாகும். இதுதான் இன்ஃப்ளேஷன். விலை உயர்ந்தால் என்ன ஆகும், விலை உயர்ந்தோடனே என்னென்னா பணம் வந்து என்னென்னா நம்ம வாங்கி என்ன பண்ணுவோம், பணம் வந்து குறைஞ்சிரும். திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா பணம் வந்து குறைஞ்சிருமா. ஸோ பணம் குறைஞ்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா தேவை வந்து என்னென்னா கம்மியாயிடும். தேவை வந்து என்னாகும், கம்மியாகும். கம்மியானால் என்னாகும், விலையும் கம்மியாயிடும். தேவையே இல்லை, அப்புறம் எப்படி விலை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா கம்மியாயிடும். இதுதான் வந்து இந்தியன் எக்கனாமி. இதுதான் எல்லா நாட்டோட எக்கனாமிலுமே நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃப்ளேஷன்னா என்னது, இன்ஃப்ளேஷன்னா என்னதுன்னா பணவீக்கம். இதுவே டீஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவாட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூ கூட சொல்லலாம். இந்த விசேஷம்லாம் வந்துச்சு, ஏதாவது வந்து ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னா பூ வந்து அநியாயத்துக்கு விற்கும். இப்போ வந்து என்னென்னா நார்மலாக ஒரு முழம் பூ வந்து 10 ருபீஸ்க்கு விற்கிது அப்படின்னு வச்சுப்போம். விசேஷ நாள்லாம் வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக 50 கூட வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, காலத்தை பொறுத்து. இப்போ வந்து என்னென்னா ஒரு முழம் பூ கம்மியாக போகவும் வாய்ப்பு இருக்குது, 5 ருபீஸ்க்கு விற்கவும் வாய்ப்பு இருக்குது, 50 ருபீஸ்க்கு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த காலமும் அதை பொறுத்து, டிமாண்டை பொறுத்து என்னென்னா அதிகமாகுது இல்லை. கோல்டு கூட சொல்லலாம். கோல்டு என்ன, டிமாண்ட் அதிகமாக தான் இப்போ கோல்டு வந்து இவ்வளோ விலை வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு. இதான் வந்து இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா மைய வங்கி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆர்பிஐ தான். இந்த ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த. பணவீக்கம், பணவாட்டம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். பணவீக்கம்னா என்னது, காசு வந்து அதிகமாக புழங்குறது. பணவாட்டம்னா என்னது, காசு கம்மியாக புழங்குறது. பணவீக்கம்னா பொருளாதாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா காசு வந்து ரொம்ப அதிகமாக புழங்குது அப்படின்னு அர்த்தம். மணி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மணியை வந்து குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இருப்பு விகிதம், முதல்ல ரொக்க இருப்பு விகிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் ஆர்பிஐட்ட கொஞ்சம் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பேங்க்லலாம் நம்ம எப்படி டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம் பணத்தை, அது மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் ஆர்பிஐ கிட்ட கொஞ்சம் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பணம் தான் வந்து என்னென்னா ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா. இதுதான் வந்து என்னென்னா பேங்க் வந்து என்னென்னா வச்சுருப்பாங்க ஆர்பிஐட்ட. ஓகே, இந்த விகிதத்தை வந்து என்னென்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த விகிதத்தை அவங்க அதிகப்படுத்திடுவாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகரிச்சிடுவாங்க. ஏன்னா நிறைய பொருளாதாரத்தில் பணம் புழங்கும் போது என்ன பண்ணும், அதை கம்மி பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா பேங்க்ஸ்லேருந்தும் வந்து என்னென்னா நீங்கள் நிறையா ஆர்பிஐட்ட டெபாசிட் வச்சுக்கணும், உங்கள்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், பேங்க்கில் வந்து என்னென்னா அவங்க வச்சுருக்க பணம் குறைஞ்சிடும். அதனால் பேங்க்லேருந்து வெளில வர பணம் குறைஞ்சிடும். ஸோ என்னென்னா நம்ம என்ன பண்ணலாம், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து என்னென்னா இந்த கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் பணவாட்டம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பணவாட்டம்னா என்னது, ஏற்கனவே வந்து என்னென்னா பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கம்மியான பணம் தான் புழங்கிட்டு இருக்கு. பணம் ரொம்ப கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும், அதிக பணத்தை வெளியேற்றணும்னா என்ன பண்ணணும், டெபாசிட்டாக இருக்கிறத குறைக்கணும்.
அப்போ தான் வந்து வெளியேற்ற முடியும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் வந்து 100 கோடி வச்சுருக்காங்க, பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு வச்சுப்போம். பெய்ட் அப் கேபிட்டல் மொத்தமாக வந்து என்னென்னா அவங்கள்ட்ட இருக்க டெபாசிட்ஸ் வந்து 100 கோடி இருக்குது. இப்போ வந்து 17% சிஆர்ஆர் அப்படின்னு வச்சுப்போம். 17 கோடி என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐட்ட டெபாசிட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து பண வீக்கம் வந்துருச்சு, பொருளாதாரத்தை அதிகமாக பணம் புழங்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த 100 கோடியில் வந்து என்னென்னா சிஆர்ஆரை அதிகப்படுத்துகிறாங்க. ஒரு 3% அதிகப்படுத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா 20 கோடி யார்கிட்ட இருக்கும், ஆர்பிஐட்ட இருக்கும். மிச்சம் 80 கோடி தான் என்னென்னா பேங்க்கில் இருக்கும். இது மாதிரி எல்லா பேங்க்லேருந்து வாங்கினாங்க அப்படின்னா என்ன ஆகும், எல்லா பேங்க் மூலயமாவும் வெளில வர பணம் குறையும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பணம் பொருளாதாரத்தில் வந்து கம்மியாயிடும். ஸோ பண வீக்கமும் வந்து என்ன கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரொக்க இருப்பு விகிதத்தை அதிகப்படுத்துவாங்க பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக. இதே பணவாட்டம்னா அப்படியே ஆப்போசிட், குறைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கே நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு நிதி நிறுவனம் அப்படின்னா ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்னா என்னதுன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இது வந்து என்னென்னா எங்கே வந்து தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் வந்து எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945. ஆஃப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய நாடு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியில் பயங்கரமாக வந்து பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா நிறைய வந்து என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து என்னென்னா டிஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. எல்லா நாட்டோட அடிப்படை கட்டமைப்புகள் நிறைய விஷயம் பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறமா வேர்ல்டுலே வந்து ரொம்ப மோசமான நிலைமையாக இருந்துச்சு. அதனால் வந்து என்ன பண்ணால் ஐஎம்எஃப் அப்படின்ற பன்னாட்டு நிதி நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, வேர்ல்டு பேங்க், WB அப்படின்னு சொல்லுவாங்க. உலக வங்கியும் என்னென்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டுத்தையுமே. இது வந்து எங்கே வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் தான் வந்து என்னென்னா இது மாதிரி இந்த மாதிரி பன்னாட்டு நிதி நிறுவனம் அப்புறம் உலக வங்கி ரெண்டுத்தையுமே தோற்றுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் முடிவு பண்ணுறாங்க. அது பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டில் தான் வந்து முடிவு பண்ணாங்க. இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப், WB ரெண்டுத்துக்குமே தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யூஎஸோட கேபிட்டல் தான் வாஷிங்டன். ஓகேவா, அங்கே தான் வந்து என்னென்னா தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்குது, ஐஎம்எஃப் அண்டு இது WB ரெண்டுத்துக்குமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐநா பாதுகாப்பு சபை இதோட நிரந்தர உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐநா பாதுகாப்பு சபை, ஐநா அப்படின்னா என்னது, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் சபை. இதுதான் வந்து யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, UNO அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1945 கொண்டு வந்தாங்க. எதுக்காகனா உலகத்தில் வந்து இனிமேல் போர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். இரண்டாவது உலகப் போர் முடிஞ்சோடனே கொண்டு வந்தாங்க ஐநா சபை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சபை அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் 2 முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், நிறைய விஷயம் இருக்குது, இல்லை 2 வந்து ரொம்ப முக்கியம். ஜென்ரல் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லா நாடுகள், எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கோ, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 190க்கு மேலே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க, 190க்கு மேலே உறுப்பு நாடுகள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்னொன்று இருக்குது, செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதுகாப்பு சபை. இந்த பாதுகாப்பு சபையில் பார்த்திங்கன்னா உறுப்பு நாடுகள், நிரந்தர உறுப்பு நாடுகள் வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிறாங்க, பர்மனண்ட் மெம்பர்ஸ்னால் நிரந்தர உறுப்பு நாடுகள் எத்தனை நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் என்னென்னா 5 நாடுகள் வந்து இருக்குது பர்மனண்ட் மெம்பர்ஸாக. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா US இருக்குது, ரஷ்யா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கும் UKக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் அடுத்து சொல்கிறேன். USA, ரஷ்யா, UK. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். 5வதாக நம்ம சேரலாம் அப்படின்னு நினச்சோம் இந்தியா, பட் அதுக்கு முன்னாடி சைனா வந்து முந்திக்கிச்சு. சைனா வந்து 5வதாக உறுப்பினர் நாடாக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வந்து இப்போ இது உறுப்பினர் நாடாக சேர்கிறதுக்கு ஒரு 3 பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க.
3 கண்ட்ரீஸ் வந்து யார் யாருன்னா இந்தியா கேட்குறாங்க, அடுத்தது ஜப்பான் கேட்குறாங்க, ஜெர்மனி கேட்குறாங்க. 3 நாடுகள் வந்து உறுப்பினராகிறதுக்கு கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் இவங்க 5 பேரும் ஒத்துக்கிட்டா தான் வந்து என்னென்னா இது நடக்கும். இவங்க 5 பேரும் ஒத்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஎஸும் ரஷ்யாவும் ஆப்போசிட் சைடில் இருக்காங்கல்ல, அதனால் ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அவங்க ஒத்துக்கிட்டால் தான் வந்து என்னென்னா இவங்களும் வந்து என்னென்னா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் ஆகலாம். 5 பேர், இவங்க 5 பேர் தான் வந்து இருக்காங்க இப்போதைக்கு. இப்போ சப்போஸ் இந்த நாடுகளும் ஒத்துக்கிட்டால், இந்த நாடுகளும் வந்து உள்ளே போனால் இன்னும் வந்து அதிகமான மெம்பர்ஸ் வந்து ஆகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இஸ்ரோவின் கீழ் செயல்படும் முக்கியமான அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சாராபாய் இது திருவனந்தபுரம். அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அங்கேருந்து தும்பா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து தான் ராக்கெட்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டி குட்டி ராக்கெட்லாம் வந்து என்னென்னா அங்கேருந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து என்னென்னா இது மாதிரி ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு வந்தாங்க. அடுத்தது இஸ்ரோ சேட்டிலைட் சென்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ்ரோ சேட்டிலைட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரு. இஸ்ரோ எங்கே இருக்குது அப்படின்னா இஸ்ரோவோட தலைமையகம் பெங்களூரில் இருக்குது, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னா அகமதாபாத், குஜராத்தில் வச்சுருக்காங்க. குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் வச்சுருக்காங்க ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா. இங்கேருந்து தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கேருந்து தான் வந்து ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இது எங்கே இருக்குது, எந்த பாயிண்டில் இருக்குன்னா இந்தியா இங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்டில் நல்லா இந்த ஓரத்தில் இருக்குது. ஸோ என்னென்னா இங்கேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணாங்கன்னா அப்படியே மேலே போகும். சப்போஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட என்னென்னா இங்கே விழுந்துடும், வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்காலே விழுந்துடும். நிலத்தில் போய் விழுந்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இந்த விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இது எல்லாமே இன்னமும் வந்து என்னென்னா இயங்கிட்டு தான் இருக்குது. இஸ்ரோவில் வந்து என்னென்னா கொண்டு வந்துட்டாலும் பின்னாடி இஸ்ரோவில் தான் வந்து என்னென்னா மெயினான ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் என்னென்னா இந்த சென்டர்ஸ்லாம் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள ராக்கெட்டில் வைக்கிற இன்ஜின்ஸ் டெவலப் பண்ணுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து என்னென்னா அங்கங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து அதையும் வந்து வச்சுருக்காங்க. ரீஜனல் சென்டர்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஷின். தலா வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தலா வருமானம் அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலா வருமானம்னா என்னது? பெர் கேபிட்டா இன்கம். அந்த தலா வருமானத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதி ஆண்டில் உற்பத்தி செய்து முடிக்கப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. இது கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஜிடிபின்னு சொல்வோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு வருஷத்தில் நம்ம வந்து பணிகளும் சரி பொருள்களும் சரி எவ்வளோ உருவாக்கியிருக்கோம், இதுதான் அந்த ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த வருமானம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு நாட்டோட மொத்த வருமானம், ஒரு நாடு எவ்வளோ சம்பாதிக்குது ஒரு வருஷத்துக்கு, அதான் மொத்த வருமானம், நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலா வருமானம்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு குட்டியான ஃபார்முலா தான். தலா வருமானம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலா வருமானம் ஈக்குவல்ட்டு மொத்தமாக தேசிய வருமானம், தேசிய வருமானத்தோட மொத்த மக்கள் தொகை, இதுதான் வந்து தலா வருமானத்துக்கான ஃபார்முலா. இப்போ உங்கள் வீட்டில் வந்து என்னென்னா ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்க. அதில் வந்து என்னென்னா உங்கள் அப்பா 3 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போங்க. உங்கள் அப்பா அம்மா நீங்கள் 3 பேர் சம்பாதிக்கிறாங்க. உங்கள் தம்பி வந்து படிச்சுட்ருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். இது மாதிரி 3 பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க, மிச்சம் ஒருத்தர் வந்து படிச்சுட்ருக்காங்க. இது மாதிரி வச்சுப்போம். இது மாதிரி வச்சுக்கிட்டால் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் 4 பேர் உங்கள் 3 பேருக்கும் சேர்த்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் 30,000 அப்படின்னு போட்டுப்போம். 30,000 அப்படின்னு போட்டுக்கிட்டால் 90,000 3 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறீங்க. இந்த 90,000 உங்கள் வீட்டோட தலா வருமானம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் 90,000 டிவைடட் பை 3 போடக்கூடாது. 90,000 என்ன பண்ணணும், 90,000 போடணும், டிவைடட் பை 4 போடணும். 4 போட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதான் உங்கள் வீட்டோட தலா வருமானம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் 30,000 சம்பாதிக்கலாம், பட் அதை தலா வருமானம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொருத்தர் வந்து உங்கள் வீட்டில் சம்பாதிக்கல, அவங்களையும் நம்ம சேர்த்து தான் சொல்லணும். அதனால் நம்ம நாட்டோட தலா வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மொத்தமான மக்கள் தொகையை தான் கீழே போட்டு நம்ம டிவைட் பண்ணணுமே தவிர யார் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து சம்பாதிக்கலனாலும் சரி அவங்களையும் சேர்த்து தான் நம்ம போடுறோம். இதுதான் வந்து தலா வருமானத்துக்கான ஃபார்முலா. ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.